தலைவர் ஆகும் யோகம் யாருக்கு இருக்கும்? சிலர் அரசியலில் குதிக்கலாமா, அரசியலில் இறங்கலாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் அரசியலில் உழைத்து பாதியில் நின்று விடுவார்கள். சிலர் கடுமையாக உழைத்து எப்படியாவது ஒரு தலைவர் பட்டத்தை பெற்று விடுவார்கள். சிலர் தலைவர் பட்டத்தை பெற்றாலும் சிலர் டம்மியாகத்தான் இருப்பார்கள். சிலர் எந்த ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாகவும் விளங்குவார்கள். ஆக ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஒருவர் சுயஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்றால், ஒருவருடைய ராசி அல்லது லக்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 1ஆம் இடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 1ஆம் இடத்தில் அல்லது அந்த ராசிக்கோ லக்னத்திற்கோ 4ஆம் இடத்தில் அல்லது 7ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்தில், இந்த 1, 4, 7, 10 என்பது கேந்திர ஸ்தானமாகும். இந்த கேந்திர ஸ்தானங்களில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் இவர்கள் நிச்சயம் ஆட்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆக லக்னத்தில் மட்டும் ஆட்சியோ அல்லது உச்ச கிரகமோ இருந்தால் இவர்கள் நல்ல ஒரு குடும்ப தலைவராகவும், அதுவே லக்னத்தில் இருந்தும் 4ஆம் இடத்திலும் சேர்ந்து இருந்தால் இவர்கள் ஒரு கவுன்சிலர்கள் அல்லது பிரசிடண்டாக அல்லது மந்திரியாகக்கூடிய யோகம் உருவாகும். அதுவே லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், கூட 10ஆம் இடம், இந்த 4 இடத்தில் 3 இடத்தில் உச்சம் பெற்றால் நிச்சயம் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் அல்லது பிரதமர் ஆகக்கூடிய யோகம் கூட உருவாகும். லக்னத்திலும் 10ஆம் இடத்திலும் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நிச்சயம் அவர்கள் அம்பானி, அதானி போன்ற மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய யோகம் உருவாகும். இந்த கேந்திரஸ்தானமான 4 இடத்திலும் உச்சம் பெற்ற கிரகம் இல்லை என்றாலும் சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் ஓரளவுக்கு தொழில் நல்ல வளம் பெற்று நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய யோகமும் உருவாகும். ஆக எது எப்படி இருந்தாலும் 10ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருக்க வேண்டும் அல்லது சுபகிரக பார்வை பெற வேண்டும். இந்த 10ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் இருந்தால் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் மீண்டும் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். 8ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ இருந்தாலும் ஸ்தானங்களில் நீச்சம் பெற்று விட்டாலும் இவர்கள் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் பணக்கார அந்தஸ்தை எட்டி பிடிக்க முடியாது. கடைசி வரை உழைத்தே தான் இவர்கள் வாழ வேண்டும். சேமிப்பு என்பது இவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. சேமிக்கவும் முடியாது. வரவுக்கும் செலவுக்குமே சரியாகிவிடும். ஆக ஆட்சியை பிடித்து கருப்பு பணம் சேரக்கூடிய நிலை வேண்டுமென்றால் இந்த 4 இடத்தில் ஒரு 2 இடத்திலாவது கிரகங்கள் உச்சம் பெற்று 11ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவர்கள் சம்பாதிக்கும் பணத்துக்கு மிஷின் வேண்டும். அந்த மிஷினுக்கு ஆள் வேண்டும். மிகப்பெரிய கருப்பு பணத்துக்கு அதிபதியாகவும் ஆவார்கள்.